ஸ்கூல் லீவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, வெக்கேஷனுக்கு எங்கே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கோவா. அண்ட் இந்த கோவா ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ட்ராவல் ஏஜென்சி மூலமாக நம்ம வந்துட்டு டூர் பேக்கேஜ் புக் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது என்னோடய ஹோல் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நம்ம இந்த ஹோல் வீடியோவில் பார்க்க போகிறோம். டெஃபினட்டாக நம்ம ட்ராவல் ஏஜென்சியில் புக் பண்ணலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சேஃப் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு அந்த பிளேஸ்க்கு போகிறோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம ப்ரீ ஸ்டடி பண்ணுவோம் இல்லையா, நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து. ஸோ அந்த மாதிரி நாங்களும் பண்ணியிருந்தோம். அண்ட் 2-3 பிளேசஸ் வந்து நாங்கள் ஆட் ஆன் பண்ணியிருந்தோம், இது டெஃபினட்டாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் ட்ராப் அண்ட் பிக்கப் வந்துட்டு கரெக்டாக எங்களுக்கு எல்லா இடத்துலையும் பண்ணாங்க. அண்ட் வந்துட்டு டைம் ஷெட்யூல் போட்டு கொடுத்துட்டாங்க. இந்த பிளேஸ்க்கு இவ்வளோ நேரம் எடுத்துட்டிங்க அப்படின்னா அண்ட் அடுத்த பிளேஸ்க்கு வந்துட்டு நம்ம இவ்வளோ நேரம் ட்ராவல் டைம் இருக்குது. ஸோ அதனால் அது எல்லாமே எங்களுக்கு ஷெட்யூல் பண்ணங்காட்டி ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் ஹோட்டல்ஸுமே அதே மாதிரி தான், அவங்க வந்துட்டு நம்ம பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு பிளான் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த கோவா ட்ரிப்பில் வந்துட்டு நாங்கள் ட்ராவல் ஏஜென்சியில் பிளான் பண்ணி போனது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் மோரோவர் நாங்கள் பிளான் பண்ண இடத்த விட வேறு சில பிளேசஸும் பார்க்கலாம் அப்படின்னு கவர் பண்ணது எல்லாமே வந்து சூப்பராக கவர் பண்ணாங்க. அண்ட் ஹோட்டல்ஸில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஹோட்டல்ஸ்லேயுமே வந்துட்டு நமக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்குது. ஸோ ப்ராப்ளம் இல்லை. எங்களுக்கு ட்ராவல் ஏஜென்சி கொடுத்த பேக்கேஜில் பார்த்திங்கன்னா இந்த தூத்சாகர் வாட்டர் ஃபால்ஸ் இல்லை. ஆனால் நாங்கள் வந்துட்டு இது கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறங்காட்டி ஃபஸ்ட்டு போனது வந்துட்டு இங்கே தூத்சாகர் வாட்டர் ஃபால்ஸ் தான். ரொம்ப ரொம்ப சூப்பரான பிளேஸ்ங்க. நீங்கள் கோவா வரீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்துட்டு இந்த பிளேஸை மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் ட்ரெக்கிங்காகவும் போகலாம் அண்ட் ஜீப் சஃபாரிலையும் போகலாம். அண்ட் தொடரி ஃபிலிம் இருக்கு இல்லையா, அதில் அந்த ஒரு பாட்டில் இந்த வாட்டர் ஃபால்ஸை காட்டியிருப்பாங்க. கண்டிப்பாக வந்துட்டு இந்த வாட்டர் ஃபால்ஸ் நம்ம எல்லோரும் பார்த்தே ஆகணும். அவ்வளோ அழகாக இருக்கும் அண்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் கோவா போனீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களோட பிளானில் வந்துட்டு தூத்சாகர் வாட்டர் ஃபாலை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் கோவா அப்படின்னாலே நம்ம வந்துட்டு கேசினோ போகாமல் வரவே மாட்டோம். அண்ட் நாங்கள் இந்த தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது பார்த்திங்கன்னா பிக் டாடி கேசினோ. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நிறைய கேசினோஸ் இருக்குது. அதுலேயுமே வந்துட்டு நமக்கு பேக்கேஜஸ் எல்லாமே நம்ம இந்த டூர் புக் பண்ணுறப்பவே இவங்க கொடுக்குற பேக்கேஜஸ்லேயே நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க ஒவ்வொரு கேசினோக்கும் என்ன ப்ரைஸஸ் வருது அப்படிங்கிறது. ஸோ அதுவுமே வந்துட்டு நம்ம பார்த்து புக்கிங் பண்ணிக்கலாம். அண்ட் வாட்டர் கேம்ஸ் கோவா போகிறோம் அப்படிங்கிறப்ப டெஃபினட்டாக மிஸ் பண்ணாமல் போகக்கூடியது இந்த வாட்டர் கேம்ஸ். இந்த அட்வென்ச்சர் வாட்டர் கேம்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ஹோல் டே எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்க. அதனால டெஃபினட்டாக வந்து ஒரு நாள் இதுக்காக பிளான் பண்ணிவிட்டு இந்த ஹோல் டே என்ஜாய் பண்ணுங்கள். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்க்ளூடிங் ஃபுட்டோட இந்த பேக்கேஜில் அவங்க கவர் பண்ணுறாங்க. அண்ட் இந்த வாட்டர் கேம்ஸ் பற்றின ஃபுல் ப்ரைஸ் டீட்டெயிலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் என்னென்ன கேம்ஸ் இருக்குது, ஸோ அது எல்லாமே நான் செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கார்டில் கொடுக்குறேன். டைம் இருந்தால் அதையுமே செக் பண்ணி பாருங்கள். அண்ட் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோல் டேவே வந்துட்டு போட்லேயே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வாட்டர் கேம்ஸுக்கான நாளில் வந்துட்டு நாங்கள் வந்து 2வது நாள் வந்துட்டு இந்த வாட்டர் கேம்ஸுக்காக கவர் பண்ணோம். கிட்ஸை நம்ம டெஃபினட்டாக கூட்டிகிட்டு போய்க்கலாம். ரொம்பவே சூப்பரான வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இது. அண்ட் அதுக்கப்புறம் மிஸ் பண்ணாமல் நம்ம பார்க்க போகிற இடம் வந்துட்டு பாஹா பீச். ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் வந்துட்டு கிட்டத்தட்ட 2 நாளுமே நாங்கள் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே இங்கே எடுக்கல. ஏன்னா ஏர்லி மார்னிங் நாங்கள் கிளம்பணும், அதுக்காக பிளேசஸ் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சீக்கிரமாகவே கிளம்பி போயிட்டோம். அதனால 2 நாள் ஸ்கிப் ஆகிடுச்சு. அண்ட் கடைசி நாள் வெக்கேட் பண்ணுறப்பவாது பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனப்போ ஆல்மோஸ்ட் பயங்கர நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இன்கேஸ் நம்ம வெளியில் நம்ம ரூம்ஸ் எல்லாமே ரெண்டல் ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. 500, 700 அந்த மாதிரி ப்ரைஸஸ்லாம் இருக்குது. அண்ட் அதே மாதிரி 2 வீலர்ஸ் எல்லாமே ரெண்டலுக்கு இருக்குது. ஸோ அப்படி நம்ம எடுத்துகிட்டு கூட ஹோல் கோவாவை சுற்றி பார்க்கலாம். அது வந்து இனிமே உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். அண்ட் பார்கெயின் பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம்.
எல்லா பிளேசஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறமா பயங்கர பசி. ஸோ அதனால சூப்பராக தேடி போய் ஒரு நான்வெஜ் ஹோட்டலுக்கு போயாச்சு. அண்டு ஃபுட்டு பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம புக் பண்ணுற பேக்கேஜில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் காம்ப்ளிமெண்ட், மற்ற ஃபுட்டெல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஒரு ஆளுக்கு ஃபுட்டுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 300 to 400 எடுத்து வச்சுக்கலாம் ஒரு நேரத்துக்கு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் ஹோட்டல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மிட் ரேஞ்சிலேருந்து நாங்கள் ஒவ்வொரு ரேஞ்சாக ட்ரை பண்ணி பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அது முடித்ததுக்கப்புறமா நாங்கள் போயிருந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சிம் மார்க்கெட்டு. பஞ்சிம் மார்க்கெட் வந்துட்டு கோவாவில் இருக்க பெரிய மார்க்கெட் அண்ட் ஆல்மோஸ்ட் இங்கே இல்லாத பொருள் எதுவுமே கிடையாது. அதான் நீங்கள் பார்கெயின் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நாங்கள் போன இடம் தான் கலங்கட் பீச். அண்ட் ரோட் சைட் ஷாப்பிங் பண்ணோம். அண்ட் அதுக்கப்புறம் பாகா பீச்லேயும் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணோம். அங்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த கொலுசு அண்ட் ப்ரேஸ்லெட் இதெல்லாமே வந்துட்டு ஹேண்ட்மேடாக, அதாவது ஃப்ரெஷ்ஷாக அப்போவே பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சங்கு வச்சு பண்ணியிருக்க ப்ரேஸ்லெட், இயரிங் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆல்மோஸ்ட் இந்த கடல் பகுதி நம்ம போனோம் அப்படின்னா நிறைய இடங்களில் பார்க்குவோம். அந்த மாதிரி கொஞ்சம் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சிட்டோம். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக பட்டது வந்துட்டு இந்த கெலங்கட் அண்ட் பாகா பீச் சைடு. இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆகட்டும் சரி, மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ட்ராவலில் எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க இங்கே கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது முடித்ததுக்கப்புறமா ஒரு பக்காவாக ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். அண்ட் டெஃபினட்டாக நீங்கள் போகக்கூடிய அடுத்த இடம் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸிங் க்ரூஸ். ஈவினிங் 6 o'clock போல் ஸ்டார்ட் ஆகும். இங்கே வந்துட்டு கோவாவோட ட்ரெடிஷ்னல் டான்ஸு அண்ட் ஒரு போட்லேயே நம்மளை வந்துட்டு ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் 6 o'clock போல் ஸ்டார்ட் ஆகி ஒரு 7:30 ஒரு 8 o'clock அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணுவாங்க. அண்ட் ஒவ்வொரு நம்ம ஆடியன்ஸையும் கூப்பிடுவாங்க. ஸோ டான்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அண்ட் மெயினாக வந்துட்டு கோவாவோட ட்ரெடிஷ்னல் டான்ஸஸ் எல்லாம் இருக்கும். அதனால் கிட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கம்பைன் பண்ணி என்ஜாய் பண்ணுறதுக்கு இதுவுமே வந்துட்டு சூப்பரான ஒரு பெஸ்ட் பிளேஸ். அண்ட் கோவா போகிறப்ப வந்துட்டு பீச் சைட் ரூம் எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து ரொம்பவே ஜாலியாக இருக்கும். அண்ட் ஆல்மோஸ்ட் நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் கவர் பண்ணலாம். ஸோ ரொம்ப லைவ்ல நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானையே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய அட்வென்ச்சரஸ் கேம்ஸ், சூப்பரான பிளேசஸ் எல்லாம் ட்ராவல் பண்ணி உங்களுக்காக கவர் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஸோ எல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.